கியூட் பேபி அத்தியாயம் 38. நான் உங்கள் சுராமிகா. அன்பு திரும்பி உட்கார்ந்தான். அதனால் அவளுக்கு பேசுவதற்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. எனக்கும் சுபிக்கு கொடுத்த அதே அன்பு வேணும்னு என்னோட மனசு சொல்லுது. எனக்கு இதெல்லாம் கரெக்டா என்று கூட தெரியாது. ஆனா எனக்கு நீங்க வேணும்னு மட்டும் சொல்லிட்டு இருக்குது. எனக்கு வேணும், எனக்கு அந்த காதல் தருவியா என்று சத்தமாக அழுதாள். அவன் அதிர்ச்சியாக அவளை திரும்பி பார்க்க அவள் கண்களை துடைத்து கொண்டே, எனக்கு தெரியும் நான் கேட்கறது தப்புன்னு. வேற வழி இல்லாம தான் எனக்கு நீங்க தாலி கட்டினீங்கன்னு தெரியும். அந்த தாலியை கழட்டி கொடுத்துட்டு நான் போகணும்னு எனக்கு தெரியும். அப்படித்தான் மாமா சொல்லி இருந்தது. ஆனா எனக்கு இப்ப நீ வேணும்னு தோணுது என்றாள். அன்பு எதுவும் சொல்லாமல் அமைதியாக உட்கார்ந்திருக்க, இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில யாரும் இல்லைல்ல, அப்ப என்ன ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கிற எனக்கும் அந்த காதல் வேணும் என்றாள். அவன் எதுவும் பேசாமல் அதே இடத்தில் உட்கார, இவளோ பாய்ந்து போய் அவனை அணைத்து கொண்டாள். ப்ளீஸ் பதில் சொல்லுங்க. என்னை ஏன் இவ்வளவு தூரம் கெஞ்ச வைக்கிறீங்க? பிச்சை மாதிரி தானே கேட்கிறேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா என் கூட வாழ்ந்து பாருங்க. நான் சொல்றேன், ட்ரை பண்ணி பார்க்கலாம் தானே? என்னை நம்பு அன்பு, நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன் என்றாள். அன்பு அவளை பிடித்து இழுத்து சீட்டில் உட்கார வைத்தாள். வீட்டுக்கு போய் இதை பத்தி பேசிக்கலாம். கொஞ்சம் அமைதியா இருப்பியா? நீ ஏதோ இப்ப நடக்கிறத பார்த்து எமோஷனலா பேசுற. இதெல்லாம் காதல் இல்ல பிரியா. எல்லாம் வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு காரை கோட்ட ஆரம்பித்தான். அவள் ஜன்னல் பக்கம் திரும்பி தன் கால்களை தூக்கி தன் உட்காரும் சீட்டில் முட்டி போட்டு உட்கார்ந்து கண்ணாடியில் சாய்ந்து கொண்டு அழுது கொண்டே இருந்தாள். டிச்செல்லாம் அவசரப்பட்டுட்டியே. நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைச்சா முந்திரி கொட்டை மாதிரி நீ பண்ணிட்டு என்ன முட்டாளாக்குறடி. நீ எதுக்கடி என்கிட்ட பிச்சை கேட்கணும்? நான் தாண்டி உன்கிட்ட பிச்சை கேட்கணும் போல. காதல் பண்றதுக்கு நீயா காதல சொல்லி இருக்க. இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் சுபி மாதிரி கேட்கிற, அது மட்டும் கொடுக்க முடியாதுன்னு எனக்கு பயம். வீடு வந்ததும் அவன் இறங்க அவளோ இறங்காமல் உட்கார்ந்திருந்தாள். இறங்கியவன் மறுபடியும் காரில் ஏறி உட்கார்ந்து பிரியாவை தட்டினான். பிரியா, பிரியா, அப்பார்ட்மெண்ட் வந்துருச்சு, கீழே இறங்கு. அவள் இறங்காமல் அழுது கொண்டே இருக்க, இப்படியே கார்ல உட்கார்ந்து அழப்போறியா? என்னை இன்னும் எப்படியெல்லாம் கேவலப்படுத்தணும்னு நினைக்கிற? இறங்குன்னு சொல்றல்ல பிரியா என்றான். காரை விட்டு இறங்கினான். அவளும் இறங்க இருவரும் சேர்ந்து வீட்டிற்கு சென்றார்கள். நர்ஸ் விடைபெற்று கொண்டு வெளியில் செல்ல அவள் போய் அம்மாவிடம் உட்கார்ந்து அவர்கள் மேல் சாய்ந்து தூங்க ஆரம்பித்தாள். அப்படியே தூங்கி போனாள். மகா அவளை அணைத்து பிடித்து கொண்டு வெளியே எட்டி பார்க்க உள்ளே வந்தான் அன்பு. என்னம்மா, எதுக்கு கூப்பிட்டீங்க என்று அவன் கேட்க, டேய், இவ தூங்கிட்டா, இவளை தூக்கிட்டு போய் படுக்கவை என்று சொல்ல, இல்லம்மா, கொஞ்ச நேரம் கூட தூங்கட்டும், இங்கேயே படுத்துக்கட்டும், இப்போ நீங்க தான் அவளுக்கு தேவை போல என்று சொன்னவன் அவள் அருகில் உட்கார்ந்தான். அவளோ மகாவின் கையை இறுக்கமாக பிடித்து அந்த கட்டிலில் சாய்ந்து தூங்கினாள். அவன் தன் அம்மாவிடம் சில வார்த்தைகள் பேசிக்கொண்டே இருக்க அவள் அப்படியே அவன் மடியில் படுக்க ஆரம்பித்தாள். அவனும் எதுவும் சொல்லாமல் அவளை படுக்க வைக்க அவள் இடுப்போடு சேர்த்து அவனை கட்டி அணைத்து கொண்டு தூங்கினாள். அன்பு, என்னடா அவன் முகம் வாடி இருக்கு, ஏதாவது திட்டுனியா? இல்லம்மா, அப்படியெல்லாம் திட்டல, எதையோ யோசிச்சிருக்கா போல, நான் கேட்டுட்டு சொல்றேம்மா என்று சொன்னவன் அவளை அந்த சோபாவிலேயே படுக்க வைத்தான். அம்மா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் படுத்துக்கிறேன். நீங்க சாப்பிட்டீங்களா அம்மா? ஆமாண்டா, நான் சாப்பிட்டுட்டேன். நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களா? ஆமாம்மா, நாங்க 2 பேரும் வெளியே சாப்பிட்டுட்டோம் என்று பொய் சொல்லிக் கொண்டு அவன் ரூமில் போய் படுத்து கொண்டான். படுத்தவனுக்கு தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டான். பிரியாவை தன் அருகில் படுக்க வைத்தால் ஏதோ தப்பு நடந்து விடுமோ என்று பயம்தான். ஏனென்றால் அவ்வளவு அன்பு அவள் மேல். அதுவும் அவளே தன் காதலை தன்னிடம் சொல்லி இருக்கிறாள். எப்படி அவளை விட என்று யோசித்தவன் அப்படியே படுத்து விட்டான். ஆனால் தூக்கம் மட்டும் வரவில்லை. உருண்டு உருண்டு படுத்தவன் எப்பொழுது தூங்கினான் என்று அவனுக்கே தெரியவில்லை. காலையில் எழுந்து பார்க்கும் பொழுது அவன் மார்பில் அள்ளிக்கொடியாக படுத்து கொண்டிருந்தாள். அவனை இறுக்கமாக கட்டி பிடித்திருந்தாள். பாவி மகள, மூச்சு முட்டுதுடி, இப்படி உயிரை வாங்குற மனுஷியாடி, மனுஷனோட நிலைமைய புரியாம வந்து படுத்திருக்க
என்று சொன்னவன் அவளை கீழே படுக்க வைக்காமல் தன்னுடன் இன்னும் இறுக்கமாக கட்டி அணைத்துக் கொண்டான். அவளை விட்டு அவனுக்கு விலகவும் மனசு வரவில்லை. காலையில் கண் விழித்து பார்த்தவள் அவன் மார்பில் தூங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று தெரிந்ததும் எழுந்து அமர்ந்தாள். இவனும் எழுந்து உட்கார, நான் சொன்னதுக்கு எந்த பதிலுமே சொல்லல. நான் உங்க கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். நீங்க அதுக்கு பதில் சொல்லவே இல்ல. பிரியா, போய் டிஃபன் பண்ணு, நான் போய் அம்மாவை பார்த்துட்டு வரேன் என்று சொன்னவன் போய் தன் அம்மாவை பார்த்து விட்டு தன் அம்மாவிற்கு தேவையான பணிவிடைகளையும் செய்துவிட்டு பிரியாவிடம் வந்தவன் பிரியாவை தூக்கி கிச்சன் டாப்பில் உட்கார வைத்துவிட்டு அவன் வேலையை செய்ய ஆரம்பித்தான். அவள் மூக்கை உறிஞ்சி கொண்டே இருந்தாள். பிரியா, இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? பேசாம வேலையை மட்டும் பாரு. எதுவானாலும் நம்ம கொஞ்சம் அம்மாவுக்கு நல்லான பிறகு பேசிக்கலாம். நான் ஒன்னும் உங்க கூட இப்பவே வாழ்க்கை நடத்தணும்னு சொல்லலையே, பதில் தானே கேட்டேன். அதுவும் சொல்ல முடியாதா? இல்ல சுபிய மறக்க முடியலையா? சுபிய நினைச்சாதாண்டி மறக்கிறதுக்கு. நான் எப்பவோ அவளை மறந்து தொலைஞ்சிட்டேன். தயவு செஞ்சு அவளை பத்தி இந்த வீட்டுல இனிமேல் பேசாத என்றான். நான் அப்படித்தான் பேசுவேன். அவங்க ஹஸ்பண்ட் போய் அவங்க கிட்ட பேசினாங்களா? ஏதாவது போன் வந்ததா அவங்களுக்கு? இல்லடி தங்கம், எனக்கு எந்த போனும் வரல. இது உடனே நடக்கக்கூடிய விஷயம் இல்ல. அவங்க புருஷன் பொண்டாட்டி சண்டை, அவங்களே மெதுவா பேசிக்குவாங்க. நம்ம போய் இடையில் சீக்கிரம் அவசரப்படுத்த கூடாது, புரிஞ்சுதா? காலையில காப்பி குடிச்சியா என்று அவன் கேட்க இல்லை என்று அவள் தலையாட்டினாள். எனக்கும் அம்மாவுக்கு கொண்டு வந்து கொடுத்த, ஏன் உனக்கு குடிக்க வழி இல்லையா என்று சொன்னவன் ஒரு கப்பை எடுத்து காப்பி ஊற்றி அவள் கையில் கொடுக்க அவள் காப்பியை வாங்கி வைத்துக் கொண்டு குடிக்காமல் உட்கார்ந்திருந்தாள். கொஞ்சம் நேரம் பார்த்தவன் அதே கப்பை வாங்கி அவனை குடிக்க வைத்தான். எல்லாம் சரியா போயிடும், புரிஞ்சுதா? நீ போ, நான் டிஃபன் எடுத்து டைனிங் டேபிள்ல வைக்கிறேன் என்று சொன்னவன் அங்கு இருக்கும் எல்லா வேலைகளையும் முடித்து கொண்டு வந்தான். பிரியா டைனிங் டேபிளில் இல்லை. அவள் எங்கே இருக்கிறாள் என்று பார்த்தபோது அம்மாவின் ரூமில் அம்மாவிடம் பேசிக் கொண்டிருந்தாள். ரொம்ப மோசமடா இந்த வாழ்க்கை என்று நினைத்தவன் அவன் போய் ரெடியாகி கொண்டு வர அவள் எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள். அம்மா சாப்பிட்டாங்களா பிரியா? அவளும் ஆமாம் என்று தலையாட்ட, ஏண்டி என் கூட பேச மாட்டியா? அம்மான்னு ஆமான்னு தலையாட்டுற, ஆமான்னு வாயில சொல்ல மாட்டியா? ஏண்டி என் உயிரை வாங்குற? பேசுடி என்றான். முதலில் பக்கத்தில் உட்காரு என்று அவளுக்கு ஊட்டிவிட ஆரம்பித்தான். அவசரமாக அவளுக்கு ஊட்டி விட்டு கொண்டு தானும் சாப்பிட்டு விட்டு எழுந்தான். இங்க பாரு பிரியா, மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத. கதவை லாக் பண்ணிட்டு உள்ளார அம்மா கூட பேசி சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இரு, புரிஞ்சுதா என்று சொன்னவன் அவளை ஒரு நிமிடம் முற்று பார்த்து விட்டு வெளியில் சென்றான். அவன் ஈவினிங் வரும்போது அவள் வீட்டில் இல்லை, அம்மாவிடம் வாக்கிங் சென்றிருந்தாள். தன் அம்மாவிற்கு போன் அடித்து கேட்டுவிட்டு அவனும் ரெடியாகி கொண்டு கீழே வந்து அவர்களை பார்த்து அவர்களுடன் நடக்க ஆரம்பித்தான். பிரியா, எனக்கு இப்படி உன் கூட வர்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பையனும் நீயும் என்னை பாதுகாப்பா கூட்டிட்டு போற மாதிரி இருக்குமா என்றார் மகா. அப்படியா அம்மா, நான் இப்படி வாழ்க்கை ஃபுல்லா வர்றதுக்கு தயாரா தான் இருக்கேன். நீங்க ரெடினா சொல்லுங்க என்று அவள் சொல்ல, எனக்கு என்ன பிரச்சனை? என் வாழ்க்கை ஃபுல்லா நீ என் கூடவே இப்படியே இருந்தீனா என்னை விட அதிர்ஷ்டசாலி வேற யாரும் இல்ல என்று மகா பேசிக்கொண்டு வருவதை பார்த்து மனதிற்குள் சிரித்தான் அன்பு. எதுவும் பேசாமல் நடந்து வந்து கொண்டிருந்தான். கொஞ்சம் நேரம் நடந்ததும், அன்பு லேட் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போலாமா என்று மகா கேட்க, சரிம்மா வாங்க போகலாம் என்று ஒரு இடத்தில் உட்கார்ந்திருந்த அவர்கள் எழும்ப ஆரம்பித்தார்கள். மகாவின் வீல் சேரை பிடித்து கொண்டு பிரியா நடக்க ஆரம்பித்தாள். பிரியாவை ஒட்டியே நடந்து வந்தான் அன்பு. தன் அம்மாவை ரூமில் கொண்டு போய் விட்டுவிட்டு தன்னுடைய ரூமுக்கு வர அவள் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டு நின்றாள். அவள் முன்னால் ஒரு பாக்ஸை நீட்ட அவள் அதை பார்த்து எதுவும் சொல்லாமல் அப்படியே நிற்க, சொல்லுடி, என்ன பாக்குற? உனக்காகத்தான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், பிரிச்சு பாரு என்று நீட்டினான். பிரிச்சு பார்ப்பாள் என்று நினைக்கிறேன், பார்ப்போம். பிரியா அந்த கிஃப்ட் பாக்ஸை பிரிக்கிறாளா என்று அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போடுங்க. ஒரு ஹார்ட் கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஒரே ஒரு ஹார்ட்டாவது கொடுங்க. நாங்கள் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கதை எழுதி அதை எடிட் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம்.
நீங்க எங்களுக்காக எங்களை மதிச்சு ஒரு சின்ன ஹார்ட்டாவது கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்பதான் நாங்க கதை தொடர்ந்து போடுறதுக்கு எங்களுக்கும் ஒரு உந்துதலா இருக்கும். நன்றி.